Assalamu alaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல ஒரு வேஸ்ட் பாட்டில் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஒரு பாட்டில் கிராஃப்ட் தான் பண்ண போறோம். அதுவுமே கொஞ்சம் கூட clay யூஸ் பண்ணாம ரொம்பவே அழகான கிராஃப்ட் பண்ண போறோம். சோ வாங்க என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கப்ல கொஞ்சமா ஃபெவிகால் எடுத்துக்கலாம். ஒயிட் ஃபெவிகால் இல்ல ஃபேப்ரிக் க்ளூ எது இருந்தாலும் ஓகே. அது கூட கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினாக்கா டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம முன்னாடி ஒரு பாட்டில் கிராஃப்ட்ல பார்த்த மாதிரி தான். சோ இது மேல நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு அப்படியே டிஷ்யூ பேப்பரை இது மேல போட்டு ஒரு கோட்டிங் நம்ம ரெடி பண்ணனும். நம்ம பாட்டில் மேல அப்படி பெயிண்ட் பண்ணோம் அப்படினாக்கா அது பாட்டில்ல ஒட்டாது. சோ இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ அப்ளை பண்ணிட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அது ரொம்ப அழகான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பெயிண்ட் அதுல பிடிக்கும். இப்போ இந்த பாட்டில் ஃபுல்லாவுமே இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம நல்லா காய வச்சு எடுத்து வந்துடலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாப்சிக்கல் ஸ்டிக் எல்லாத்தையுமே இதுல நம்ம இந்த மாதிரி ஒட்ட போறோம். ஃபுல்லா சுத்திரும் ஒட்டணும். நீங்க எடுத்துருக்க பாட்டிலுக்கு இந்த ஸ்டிக் கொஞ்சம் ஹைட்டா இருந்துச்சுன்னா ஸ்டிக்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி பாட்டில்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாமே பழைய இரும்பு ஷாப் இருக்கு இல்லையா, அங்கே தான் கிடைக்கும். ஸோ வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக் எல்லாமே இது போல் க்ளூ ஸ்டிக் வச்சுட்டு நான் ஒன்று ஒன்றா ஒட்டிக்கிட்டு வரேன். இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே சுற்றி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டி ஆச்சு. இன்னைக்கு என்ன மாதிரி நம்ம பாட்டில் கிராஃப்ட் பண்ண போறோம் அப்படினாக்கா பாட்டில் ஆர்ட் வித் நம்ம கிரேப்ஸ் பண்ண போறோம். கிரேப்ஸ் அப்படினாலே நிறைய பேர் கிளே வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அதையே நம்ம கிளே இல்லாம எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரை பாதியா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வாட்டர் அண்ட் க்ளூ மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ள இந்த மாதிரி டிப் பண்ணி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி பாலா நல்லா இந்த மாதிரி பிரஸ் கொடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடாக எது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சைடில் இந்த திராட்சை கொத்தை ரெடி பண்ணுங்கள். நான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃப்ரண்ட் சைடாக வைக்க போகிற இடம். ஸோ அதில் நம்ம இந்த திராட்சை கொத்தை ரெடி பண்ணலாம். நம்ம ஒயிட் ஃபெவிகால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸை அழகாக இந்த மாதிரி ஒட்டி விடுங்க. நல்லா ப்ரெஸ் கொடுத்து அது ஷேப் வரா மாதிரி நல்லா அழகாக ஒட்டி விடுங்க. ஒரு திராட்சை கொத்துக்கு எத்தனை அந்த பால்ஸ் இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ ஸோ அதே மாதிரி அழகாக வச்சு அந்த கொத்து மாதிரி ஒரு திராட்சை கொத்து மாதிரி இதை ரெடி பண்ணிக்கோங்க. திராட்சை கொத்தோட அந்த டெக்ஸ்சரை நல்லா கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபெவிகால் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த இடுக்குகள் எல்லாமே அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்போ நல்லா ஒரு பால்ஸோட ஒரு பால்ஸ் நல்லா ஒட்டிக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் லீவ்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு அட்டையில் பார்த்தீங்கன்னா திராட்சை கொடியோட அந்த லீஃபை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது அளவாக வச்சுட்டு நான் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி அதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 4 லீஃப் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளேல தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிளே இன்னைக்கு யூஸ் பண்ணாமல் நம்ம ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம லீஃப் ரெடி பண்ணிக்கலாம். இந்த லீஃபில் அந்த டெக்ஸ்சர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பென்சில் வச்சு வரைஞ்சிக்கிறேன். இதை நம்ம ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்சரை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த பீஸை இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கு மேலே ஒட்டி விடுங்க. ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க ஒட்டுறதுக்கு. இது ஃபைனலாக நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கையே வளைச்சி ஒட்டினா மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான ஒரு டெக்ஸ்சர் கிரியேட் ஆகும். ஸோ இது போல் ஒட்டிக்கோங்க. இது போலவே இந்த பாட்டம் சைட்லேயுமே ஒரு ரோ போல் ஒட்டிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சோம் அந்த பீஸை.
அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இதில் வந்துட்டு நம்ம வந்து துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஆணி இருக்கா மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஹாட் க்ளூ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு துவரம்பருப்பை ஸோ இதில் வைங்க. கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவுமே இது போல் வச்சுட்டே வந்துடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லீஃப் வந்து ஒட்டிக்கலாம். லீஃப் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஓரங்களில் அதெல்லாமே தூக்கிட்டு இருந்தால் அழகாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக ஒட்டு தேவையில்லை. அடுத்தது நம்ம ரெடி பண்ணோம் சொன்னோம் இல்லையா, பென்சிலால் வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு டெக்ஸ்சரை வந்து இந்த லீஃபோட அந்த ஃபோம் ஷீட் மேலே நம்ம வந்து இது போல் ஹாட் க்ளூ வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கணும். அப்போ நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த லீஃபில் வந்து அந்த நரம்புகள் போன மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அடுத்த லீஃப் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சு ஒட்டுறேன். இன்றைக்கி நம்ம ஒரு கொத்து தான் திராட்சை கொத்து நம்ம இதில் இருக்கா மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2லேருந்து 3 கொத்துக்கள் கூட சின்ன சின்ன திராட்சை கொத்துக்கள் இருக்கா மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். அதெல்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொடிகள் அது எல்லாமே நம்ம வந்துட்டு க்ளே யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம இந்த ஹாட் க்ளூ வச்சுட்டே அப்படியே மெல்ல கொடி மாதிரி நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடி சுருட்டிக்கிட்டு இருக்கா மாதிரி எல்லா டெக்ஸ்சருமே நம்ம ஹாட் க்ளூ வச்சுட்டே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே கொடுத்தாச்சு. அடுத்த லீஃப் வந்து இந்த சைடில் ஒட்டுறேன். இது போலவே அடுத்தடுத்த லீஃப் 4 லீஃப் நம்ம இந்த பாட்டிலுக்கு இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். 4 லீஃபுமே இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. எங்கெங்கே வச்சு ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு அழகாக ஒட்டிக்கோங்க. கொடிகள் அது எல்லாமே ஹாட் க்ளூ வச்சுட்டே நம்ம வந்து போட்டுக்கலாம். இன்னொரு லீஃப் வந்துட்டு இந்த சைடில் ஒட்டியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் காயறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவுமே பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஆன்டிக் பாட்டில் கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கலர்ஸ் கிரியேட் பண்ணும்போது தான் ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்துட்டு பிளாக் கலர் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாக் கலர் பண்ணி நல்லா வந்து காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் இது மேலே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம லீஃப்க்கு எல்லாமே வந்துட்டு க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் வந்து நீங்கள் ப்ரஷ் வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி குட்டியான ஸ்பாஞ்ச் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதால் தொட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக மிங்கிள் ஆகி கிடைக்கும். பெயிண்ட் வந்து அப்படியே அடித்தா மாதிரி இல்லாமல். இப்போ லீவ்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். லீவ்ஸ் அண்ட் கொடி நம்ம ஹாட் க்ளூ வச்சு ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த கொடிகளுக்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிரேப்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெய்லட் கலர் கொடுக்குறேன். கொஞ்சம் கிளிட்டரிங்கான பெயிண்ட் இருந்துச்சுன்னா அப்படி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஷேடோ எடுத்துகிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்பாஞ்சாலே தொட்டுட்டு எல்லா இடத்துலையுமே லைட்டாக அப்ளை பண்ணி விடுறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு துருவோட அந்த ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஒரு பழங்காலத்து பொருளோட ஒரு எஃபெக்ட் வந்து இந்த ப்ரௌன் கலர் நம்ம கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கும். இப்போ ப்ரௌன் கலர் நல்லா மிங்கிள் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். பெயிண்டோட கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரில் கம்பெனியில் அக்ரிலிக் பெயிண்டில் மெட்டாலிக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு அப்படியே அடித்தா மாதிரி அடிக்காமல் ஃபுல்லாக வந்து ஸ்பாஞ்சாலே தொட்டுட்டு எல்லா இடத்துலையுமே இந்த கோல்டு பெயிண்ட்டை வந்து டச் பண்ணுங்கள். பிளாக் அண்ட் ப்ரௌன் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு பெயிண்ட் வச்சு டச் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அப்படியே பர்ஃபெக்டாக ஒரு ஆன்டிக் கிராஃப்டோட அந்த லுக் வந்து கிடைக்கும் பாருங்கள். அவ்வளோதான். மேலே கோடி எல்லா இடத்துலையுமே நான் வந்துட்டு இந்த கோல்டு கலர் பெயிண்ட் வந்து டச் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு ஒரு சிங்கிள் பீஸாக இந்த பாட்டில் வந்துட்டு நீங்கள் ஷோ பீஸாக வச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் கூட க்ளே யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகான ஒரு பாட்டில் கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க.
இன்னைக்கு வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. இது போல் தினம் தினம் வரக்கூடிய வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.